சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம லாவண்யாவோட சீமந்த வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, லாவண்யா பிறக்கும் போதும் அவளுக்கு கூட வந்து நான் தான் இருந்தேன். அவளை கையில் வாங்கினதும் நான் தான். இன்றைக்கி அவள் குழந்தைய நம்ம கையில் வாங்க போகிறோம் அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஆர்வம் வந்து அப்போ அதிகமாகவே இருந்தது நமக்கு. எப்பவுமே வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் வந்து மாசமாக இருந்தால் அந்த இருக்கும் போதெல்லாம் தெரியாது. ஒவ்வொரு மந்த்தாக ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்கும் போது அந்த நாள் வந்து நெருங்கும் போது ஆஹா எப்போ பார்க்க போகிறோம் அந்த குழந்தைய, என்ன குழந்தை இப்படி வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்களும் வந்து இன்றைக்கி அவ்வளோ ஆர்வமாக இருந்துகிட்டே இருக்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு அதாவது பிறக்கும் போது இல்லாதது, பெரிய பிள்ளையாக ஆகும் போது இல்லாதது, கல்யாணம் ஆகும் போது இல்லாதது, ஒரு தாய்மை அடையும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி லாவண்யாவுக்கு அந்த சந்தோஷமான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து லாவண்யாவோட வீட்டுக்கு வந்து நம்ம போயிட்டோம். அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா, தட்டு, அதாவது வெத்தலைப்பாக்கு வைக்கிறதுக்கு தட்டு, அதில் வந்து வளையெல்லாம் வச்சு கொடுப்போம் இல்லைங்களா, நலங்கு வைக்கிறவங்களுக்கு, அதை எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம். 9ஆம் மாதம் அப்படின்றதுனால 9 விதமான சாப்பாடு செஞ்சுட்டு போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பலகாரம் வந்து 7 பலகாரம் வந்து செஞ்சுட்டு போனோம். லட்டு, அதுக்கப்புறம் சோமாசு, நீங்கள் அதெல்லாமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. லாவண்யா வந்து நாங்கள் போகிற வேலைக்கு, ஏன்னா காலையில் வந்து 9:10 வச்சுருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை. 12 மணிக்கு மேலே ராகுகாலம் யமகண்டம் அப்படின்றதுனால முன்னாடி இதில் கையில் பார்த்திங்கன்னா இந்த இது போட்டதெல்லாம், மெகந்தி போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா தீபிகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயந்தி மாசமாக இருக்கிற மாதிரி, அதில் வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கிற மாதிரி அழகாக போட்டிருந்தாலுங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ் பண்ணது எல்லாமே கூட நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்க தான் ட்ரெஸ் பண்ணாங்க. பியூட்டிஷியன் யாருமே நம்ம வைக்கலை. பயங்கர எந்த இதுவில் பார்த்தாலும் லாவண்யா வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் 9 தட்டு வந்து பழம் அந்த மாதிரி வகையெல்லாம் வந்து எல்லாத்தையும் அந்த டேபிளில் வந்து அங்கே போட்டிருந்தாங்க. அதாவது வீட்டில் தான் பண்ணோம், நாங்கள் வீட்டில் பண்ண தொட்டு அங்கேயே எடுத்து வச்சோம். இவங்க அதாவது நம்ம வீட்டுங்கள்லேயே வந்து சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஒரு சிலர் ட்ரெஸ்ஸு எடுத்து வைப்பாங்க, ஒரு சிலர் ட்ரெஸ்ஸு எடுத்து வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். நாங்கள் வந்து அவங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்றதுனால ட்ரெஸ் எடுத்து வச்சோம். இங்கே பார்த்திங்கன்னா அருண், அதுக்கப்புறம் ஜெகன், அதாவது என் கண்ட்ரிமேன் குக்கிங் வந்து அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. லாவண்யாவை உள்ளவே எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி குங்குமம் வச்சு எல்லாம் பண்ணி வெளியே கூட்டு வரத்துக்கு ரெடியாக இருந்தாங்க. வெளியில் தான் எல்லாம் பந்தல் போட்டு எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. அந்த இடத்துலையே நிறைய வந்து கூட்டம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் லாவண்யாவை கூப்பிட்டு வந்து அந்த மேடையில் வந்து மேடை மாதிரி அழகாக போட்டு வச்சுருந்தாங்க. பந்தல் போட்டவங்களே அழகாக வந்து அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மேலே ஏறிட்டு அப்புறம் மாப்பிள்ளையை வந்து மச்சான் கூப்பிட்டு வரணும் அப்படின்றதுனால அருண் வந்து கூப்பிட்டு வந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, லாவண்யாவை வாழ்த்துறதுக்கு பட்டாம்பூச்சி கூட வந்துருச்சு. அழகாக பட்டாம்பூச்சி வந்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணிவிட்டு தேங்காய் உடைச்சி, அதாவது பிள்ளையார் பிடிச்சி வச்சு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்ணும். அது வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் நம்ம பசங்க எல்லாமே கீழே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து லாவண்யாவோட பெரியப்பா, அந்த பக்கம் அண்ணா, இந்த மாதிரி எல்லாருமே எல்லா சொந்தமும் அப்படியே சுற்றி இருந்தாங்க. இடம் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. நம்ம கூட்டத்துக்கு வந்து அங்கே பத்தவே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ட்ரெஸ்ஸு கொடுக்கறது. இது வந்து பெரியம்மாவும் பெரியப்பாவும் சேர்ந்து கொடுக்குறாங்க. லாவண்யா கொஞ்ச நேரத்தில் போயிட்டு அந்த சாரியை வந்து மாற்றிட்டு வரணும் அப்படின்னாங்க ஒரு சிலர் சொன்னாங்க இல்லை நலங்கு வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து நான் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்க எல்லாமே அழகாக பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து என்னோடய சித்தி பேரன், சூப்பராக இருப்பாம. இந்த இவளோட குழந்தை தான் அது. எல்லாம் வந்து கலாய்ச்சிட்டு ஒரே அமக்கலம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. காலையில் என்னவோ எல்லாரும் கிளம்பி போயிட்டு இந்த பாருங்க, லாவண்யா வந்து மறுபடியும் அந்த நாங்கள் கொடுத்த சாரியை வந்து மாற்றிக்கிட்டு வந்துட்டா. வந்ததுக்கப்புறம் தான் அவங்க நலங்கு வைக்கவே ஆரம்பித்தாங்க.
இப்போ 2 பேரையும் உட்கார வச்சு நலங்கு வைக்கணும் அப்படின்றதுனால மாலை வந்து அவங்கவுங்க முறை உள்ளவங்க மாலை போட்டு விட்டாங்க. அருணுக்கு எதனா செய்ய சொன்னாக்கா உடனே வெக்கமாக வந்துடும் அவனுக்கு. சாதாரணமாக நான் பார்த்தாலே வெக்கமாக வருது அப்படின்பா அவன். இது வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷோட குழந்தை பையன். ஆல்ரெடி இவங்களோட சீமந்தமாக நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அவனுக்கு வந்து நான் அந்த ஷாம்பு தாழம்பூ சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். பண்ணுவான், சில டைம் வந்து பண்ணவே மாட்டான். குழந்தைங்களோட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுங்க பண்ணுற சேட்டை, அதுங்க என்னென்ன பண்ணுது, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தராக வந்து நலங்கு வச்சு கையில் வந்து வளையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. லாவண்யாவுக்கு பல்லு காட்டுறத தவிர வேறு எதுவுமே தெரியாது. பாருங்கள், பல்ல காமிச்சிக்கிட்டே உட்காந்துட்ருப்பா. அதுக்கப்புறம் 9 விதமான சாப்பாடை தட்டில் வச்சு 2 பேருக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. வாய் ஃபுல்லாக பல்லு தான், எந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் இருக்குது. லாவண்யாவோட பாப்பாவும் கண்ணை உருட்டி 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 இந்த பக்கம் ஆள் போனால் அந்த பக்கம் ஆள் போனால் பார்த்துக்கிட்டே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய சித்தி பொண்ணுங்க, அப்புறம் மாமா பொண்ணுங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்களோட நின்று நான் பேசிக்கிட்டே இருந்தோம். நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சொந்தக்காரை பார்க்கும்போது எல்லாரும் வந்து எல்லா கதையும் பேசுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் 21 பேர் வந்து நலங்கு வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னோடய சித்தி, அதுக்கப்புறம் மாமா ஒய்ஃபு, அந்த மாதிரி. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா லாவண்யாவோட எல்லா சொந்தமும் நின்றுட்டே இருந்தாங்க. கொஞ்சம் இடம் கம்மியாக இருந்த தொட்டு உட்காந்துட்டு பாதி பேர், நின்றுட்டு பாதி பேர் இருந்தோம். தனித்தனியாக வச்சு ஊட்டிகிட்டே இருந்தாங்க சாப்பாடு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஃபோன்லேயே வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமரா எடுத்துக்கிட்டாங்க. பாப்பா பாருங்கள், அவங்க சித்தப்பா கேமரா திருப்பினோடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் எல்லோரும் முடித்த உடனே எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ முதுநீர் குத்துறது. அந்த சொம்பில் வந்து தண்ணி வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் 2 சொம்பு வைப்பாங்க, அவங்க வீட்டில் 3 சொம்பு. தாய்ப்பாலில் தான் வந்து அவங்க மெயினாக வந்து அந்த முதுநீர் குத்துறது பண்ணுவாங்க. யாராவது பால் கொடுக்குற தாய் இருந்தாக்கா அவங்கக்கிட்ட பால் வாங்கி அதில் தான் வந்து முதுகில் வந்து அந்த பாலை விட்டுட்டு பாலாடையில் வச்சுப்பாங்க. வச்சுட்டு அதை ஊற்றி துடைப்பாங்க. அதுதான் முதுநீர் குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அது முடிச்சுட்டு நல்லா குனிஞ்சிட்டு எழுந்தவுடனே கையெடுத்து கும்பிட்டுட்டு, இது எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம திரும்பி நின்றுக்கிட்டு அந்த இதுதான் குழந்த மாதிரி காலில் தள்ளி விட்டால் குழந்தை பிறக்கும் போது சுகப்பிரசவம் ஆகுன்றதுக்காக அந்த காலத்துலேருந்தே இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிட்டே வந்தாங்க. அது அப்படியே வழியாக வந்து இப்போ உள்ளவங்களும் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் மூட நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இது வந்து அந்த காலத்துலேருந்து வந்த தொட்டு அதை அப்படியே பழகிட்டோம். அதுக்கப்புறம் லாவண்யாவை உள்ளே கூப்பிட்டு போகும்போது அந்த குழந்த மாதிரி அந்த அம்மிக்கல் உரலை வந்து தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போய் சாமி ரூமில் வைப்பாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வழக்கமாக நடக்கிற ஒரு பழக்க வழக்கங்கள். அதுக்கப்புறம் பால் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட ஆரம்பித்தாச்சு. இந்த ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக நடந்தது. அதுக்கடுத்து பாப்பாவோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். செம்மையாக இருக்கும் அந்த வீடியோவும். கண்டினியூவாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.